ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் A to Z vlog. என்னோட பேர் பவித்ரா. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலியோட ஒன்றா ஜாயின் ஆகிக்கோங்க. கிறிஸ்மஸ், நியூ இயர், ஹாஃபேலி ஹாலிடேஸ் இந்த மாதிரி எல்லா லீவும் முடிஞ்சு பேக் டு ரொட்டீன் ஃபார்முக்கு வந்தாச்சு. கடந்த ஒரு வருஷமாக நாங்கள் சென்னையில் தான் இருக்கிறோம். நிறைய டைம் ஊருக்கு போக வர இருந்திருக்கேன். ஆனால் லாஸ்ட் டைம் வந்த டயர்ட்னஸ் ஒரு டைம் கூட எனக்கு இந்த அளவுக்கு வந்ததில்லை. அரௌண்ட் 5:30 அப்படிங்கும்போது எப்பயுமே வீட்டுக்கு ரீச் ஆகிடும். அன்னைக்கு ட்ரெயின் 1 hour டிலே அப்படிங்கிறனால 6:30க்கு தான் வீட்டுக்கு வந்தோம். அவ்வளோ நேரமாக வந்துமே கூட என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. நல்லா படுத்து தூங்கிட்டு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் காலையில் கடையிலேயே வாங்கி சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறமேட்டு தான் ஒவ்வொரு வேலையை ஆரம்பித்தேன். ஊர்லேருந்து இந்த டைம் வாழைப்பழம் கொஞ்சம் சேர்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். வாழைப்பழத்தை ஏன் இப்படி தனித்தனியாக பிச்சு வைக்கிறேன் அப்படின்னா, பழுத்துருச்சு அப்படின்னா பழத்தை மட்டும் பிச்சுட்டு காம்பு அப்படியே விட்டதுனால அதில் ஈ முக்கிது. ஸோ இப்படி பிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஈ முக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. ஊருக்கு போயிட்டு வரப்போ யாஷிக்காக வாத்து முட்டை வாங்கிட்டு வரது இப்போ பழக்கமாகவே மாற்றிக்கிட்டோம். எங்களுடைய பெரிய டாஸ்க் அந்த முட்டையெல்லாம் உடையாமல் கொண்டு வரதான். நல்ல வேலை இப்போ வரைக்கும் ஒரு முட்டை கூட உடையாமல் தான் கொண்டு வந்துட்டு இருக்கோம். முட்டை போனாலும் போயிட்டு போது அந்த முட்டை உடஞ்சிருச்சு அப்படின்னா அதோட ஸ்மெல்லை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. அதுவும் வாத்து முட்டை அப்படிங்கும்போது சொல்லவே தேவையில்ல. இந்த நிலக்கடலை இருக்கு இல்லையா, இதில் வந்து 2 வெரைட்டி சொல்லுவாங்க. ஒன்று பட்டாணிக்காய், இன்னொன்று கொடிக்காய்னு சொல்லுவாங்க. இந்த கடையிலலாம் பார்த்தீங்கன்னா நல்லா குண்டு குண்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து பட்டாணிக்காய். இப்படி வந்து பார்க்க கொஞ்சம் குச்சி குச்சியாக இருக்கிறது வந்து கொடிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த கொடிக்காயில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் அந்த அளவுக்கு வராது, பட் கொஞ்சமாக வந்தாலும் ஹெல்த் பெனிஃபிட் இதில் நிறையா இருக்குது. பட்டாணிக்காயில் எண்ணெய் நிறையா வரும். பொரிக்கிற மாதிரியான ஐட்டம் யூஸ் பண்ணும்போது பயங்கரமாக நுரப்பொங்கும். அது அதிகமாக கன்சியூம் பண்ணிக்கும் போது உடம்பு வலியும் ஏற்படும். இந்த 2 வெரைட்டிலையுமே வந்து காயெல்லாம் போட்டு எண்ணெய் எடுத்து யூஸ் பண்ணதுனால எங்களுக்கு இதை பற்றின ஒரு நாலேஜ் இருக்குது. சென்னை வந்த புதுசில் வந்து வீட்டில் இருந்து கொத்தமல்லி தூள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம். பட் அது எங்களுக்கு இன்ன வரைக்குமே இருக்குது. இன்னும் ஒரு 2-3 குழம்புக்காகும், அவ்வளோதான். அதனால் இந்த டைம் வந்து திருப்பியும் வரும்போது கொத்தமல்லி தூளை வந்து அரைச்சி கொடுக்க சொல்லி எடுத்துகிட்டு வந்துட்டோம். சிக்கன் மட்டன்லாம் செய்கிறோம் அப்படின்னா வேறு எந்த ஒரு மசாலாவுமே ஆட் பண்ண தேவையில்லை. இதுலேருந்து ஒரு 2 ஸ்பூன் அள்ளி போட்டோம் அப்படின்னாவே குழம்பு, கறி எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த பவுடர் எப்படி செய்யணும் அப்படிங்கிற ரெசிபியை வந்து இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் கொடுத்துருக்குறேன். நான் வந்து தேநீர் இடைவெளியில் வந்து ஒரு டிப் ஒன்று பார்த்தேன். பால் காய வைக்கிறதுக்கு முன்னாடி பாத்திரத்தில் இப்படி லைட்டாக தண்ணி வந்து கொதிக்க விட்டுட்டு அதுக்கு மேலே பால் காய வச்சோம் அப்படின்னா அடியில் ஒட்டாது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதோட ரிசல்ட் எப்படின்னு கேட்டால் ஒரு 50%ன்னு சொல்லலாம். ரொம்ப வந்து ஒட்டலை, பட் ஓரளவுக்கு ஒட்டாமல் வந்திருக்குது. அது வரைக்கும் சந்தோஷம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் 3 கிலோ 100, பெரிய வெங்காயம் 4 கிலோ 100ன்னு இந்த மாதிரி சலசமாக விற்கிது. ஆனாலுமே நாங்கள் மார்க்கெட்டில் வாங்குற கடையில் வந்து சாம்பார் வெங்காயம் கிலோ 80 ரூபாய்க்கு விற்றுட்ருக்காங்க. ஏன் அவங்க விலை குறைக்கவே இல்லைன்னு எனக்கு இது வரைக்குமே இன்னும் புரியலை. நாங்களும் சரி அப்படியே நம்ம சலசமாக எங்கே விற்கிதோ அந்த இடத்துல பார்த்து வாங்கிக்கலான்னு நானும் எதுவும் வாங்கலை. எப்போவுமே ஊர்லேருந்து வரும்போது அன்னைக்கு ஒரு நாளுக்கு சமைக்கிற அளவுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வருவேன். அதையும் இதோடு சேர்த்து எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. ஷேக் மக்கானா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அவனுமே பாக்ஸை பார்த்தோன்னே ஒரே இடமா கேட்டுட்டு இருந்தான். அதனால கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை வந்து கேரமல் பண்ணி அன்னைக்கு ஸ்வீட் மக்கானா தான் செஞ்சு கொடுத்துருந்தேன். ஸ்டீல் பாட்டிலில் வந்து எண்ணெய் தீர்ந்த உடனே வாஷ் பண்ணணும் அப்படின்னு தான் நினச்சேன். பட் ஊர்லேருந்து அன்னைக்கு தான் வந்தேன்னா இதெல்லாம் காய வச்சு எடுத்து வைக்கிறதுக்கு ப்ராசஸ் ரொம்ப டைம் ஆகும்னு தோணுனதுனால இந்த டைம் மட்டும் அப்படியே ஊற்றிக்கலாம், நெக்ஸ்ட் டைம் வாஷ் பண்ணிக்கலாம்னு அப்படியே ரீஃபில் பண்ணிட்டேன். அதான் நம்ம கண்ணு முன்னாடியே ஆட்டின எண்ணெயாக இருந்தாலும் ஒரே எண்ணெயை ரெகுலர் பேசிஸில் யூஸ் பண்ணுறது அவ்வளோ நல்லது கிடையாது ஹெல்த்துக்கு. கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். அதெல்லாம் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணலாம். நான் வந்து கடலெண்ணெய் ஒரு நாள்னா நல்லெண்ணெய் ஒரு நாள் இப்படி தான் வந்து மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். கடலெண்ணெயை விட நல்லெண்ணெயோட விலை வந்து கொஞ்சம் ஓவராக இருந்தது. அதனால ஒரு 1/2 லிட்டர் மட்டும் வாங்கிட்டு வந்து இருந்த எண்ணெயோட ரீஃபில் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். 2024 பிறந்துருச்சு. ரெசல்யூஷன் யார் யார் என்னென்ன எடுத்தீங்க? நான் என்னோட ரெசல்யூஷனில் வந்து ஸ்க்ரீன் டைம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் மணி சேவிங் வந்து இந்த இயர்லேருந்து ஆரம்பிக்கணும்னு நினச்சிருக்கிறேன். பார்க்கலாம் எல்லாம் எந்த அளவுக்கு கைக்கூடி வருதுன்னு. கொத்தமல்லி தூளுக்கான ரெசிபி இது. இதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி 1 year வரைக்கும் கூட வச்சுக்கலாம். வாசம் வராமல் அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழம்புக்கெல்லாம் வந்து வேற எந்த ஒரு மசாலாவும் தேவையில்லை. இது ஒன்று மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லா கறிக்குழம்புக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். மெஷர்மெண்ட் எல்லாமே வந்து 1/2 கிலோ கொத்தமல்லிக்கு ஃபஸ்ட்டு வந்து 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை வந்து லைட்டாக எண்ணெய் விட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஓரளவுக்கு வதன்னு வறுத்தீங்கன்னாவே போதும். இப்போது நாங்கள் எடுத்துருக்கிறதுல ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு 2யும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். எல்லாத்துக்குமே எண்ணெய் விடணும், ஆனால் ரொம்ப ரொம்ப கம்மியாக விடணும். இந்த மாதிரி கொத்தமல்லி தூள் அரைக்கிறப்ப எப்பயுமே என்னோட அத்தை வந்து ப்ரிஃபர் பண்ணுறது
இரும்பு சட்டி தான், அதில் செஞ்சோன்னா தான் டேஸ்ட் நல்லா வரும். அதே அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிளகு இதை நல்லா வறுத்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு மாதிரி ரொம்ப சலசலன்னு போயிடும். அந்த டைமில் அதே அளவுக்கு வந்து சீரகமும் போட்டு ரெண்டையும் ஒன்றா வறுத்துக்கணும். எல்லாத்தையுமே வறுத்ததுக்கு அப்புறமேட்டு நல்லா காத்தோட்டமாக ஒரு பிளேட்லேயோ இல்லை முரத்துலையோ கொட்டி வைங்க. நம்ம கருவேப்பிலையை ஓரளவுக்கு வதக்கலாம் போதும்னு சொன்னதுக்கு காரணம் இந்த சூடு படப்படவே அது வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா பட்டை, சோம்பு, கசகசா, அந்த கிராம்பு இது எல்லாத்தையுமே வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு மட்டும் வாங்கிட்டு வந்து வறுத்து அதையும் இது கூடயே வந்து ஆட் பண்ணியாச்சு. மிளகா முழுக்க முழுக்க உங்கள் ஆப்ஷனல் தான், காரத்துக்கு தகுந்த அளவுக்கு பார்த்து சேர்த்திக்கோங்க. ஏன்னா இதில் காரம் அதிகமாயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக குழம்பும் நல்லா சுருக்குன்னு தான் இருக்கும். இன்னும் உளுத்தம்பருப்பு, கடலை பருப்பெல்லாம் எடுத்தோம் இல்லையா, அதே அளவுக்கு வந்து அரிசியும் எடுத்துக்கணும். அரிசிக்கு மட்டும் எண்ணெய் விடக்கூடாது. அதை அப்படியே நல்லா ரோஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் ஒரு மாதிரி பொரிய ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான், நம்ம அரைக்க வேண்டிய ஐட்டம் எல்லாமே ரெடி. லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லியை வந்து நல்லா அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலர் மாறாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். கொத்தமல்லி வறுக்கும் போது ரொம்ப கவனமாக பார்த்து வந்து ரெடி பண்ணி வைக்கணும். கொஞ்சம் கருகிருச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த ரெசிபியுமே சொதப்பின மாதிரி தான். இது எல்லாத்தையும் வெயிலில் நல்லா காய வச்சிடணும். நாங்கள் காய வச்ச அன்னைக்கு அந்த அளவுக்கு வெயில் கூட இல்லை, ஆனாலும் நல்லா சூப்பராக காஞ்சிருச்சு. கருவேப்பிலை சவுண்டை கேளுங்க. இந்த மாதிரி காஞ்சதுக்கு அப்புறமேட்டு அப்படியே அதே சூட்டோடு கொண்டு போய் அரைச்சிட்டு வந்துட்டோம் அப்படின்னா கொத்தமல்லி தூள் வந்து ரெடி ஆகிடும். 1 இயர் வரைக்கும் நான் இந்த மாதிரி கவர்லேயே தான் வந்து போட்டு வச்சுருப்பேன். ரசம் போகாமல் இப்போ அரைச்ச மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நாள் ஆச்சு இந்த பாட்டில்லாம் எடுத்துட்டு அடியில் இருக்கிற பேப்பர் எல்லாம் மாற்றி ஓரளவுக்கு நீட்டாகவே இருக்கிறதுனால அடிக்கடி மாற்ற வேண்டிய சூழ்நிலைகள் வரல. கீழே போட்டிருந்த பேப்பரெல்லாம் கொஞ்சம் கிழிஞ்சி மடங்கி கசங்கி எல்லாம் போயிடுச்சு. அதனால தான் அதை இப்போ சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். கீழே இருக்க செல்ஃபில் ஒரு 180 ரூபி கொடுத்து மீஷோவில் வந்து ஒரு வால் ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டியது ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் மேலே அது ஒட்ட வேண்டாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா ரெண்டல் ஹவுஸில் அவ்வளோ செலவு பண்ண எனக்கு மனசு வரல. திங்ஸாக வாங்கி வைக்கிறது வேறப்பட்ட விஷயம், நம்ம போகும்போது எடுத்துகிட்டு போயிடலாம். பட் இதுக்கெல்லாம் எனக்கு ஒரு 180 இருந்தாலும் அதுக்கு மைண்டு வந்தால் மட்டும்தான் செலவு பண்ணுவேன். ஷெல்ஃப்லையுமே ஒட்டுறதுக்கு ரொம்ப யோசித்தேன். அந்த இடம் ரொம்ப அசிங்கமாக அழுக்காவும் இருந்தது. அது தொடச்சாலும் போகலை. அதனால தான் கீழே வந்து மாற்றி ஒட்டுனேன். மேலெல்லாம் எதுவும் அந்த அளவுக்கு அழுக்கு இல்லை. அதனால வந்து இப்போதைக்கு அந்த பேப்பரை மட்டுமே போட்டு மெயின்டைன் பண்ணிக்கிட்டேன். நிறைய பேர் வந்து அந்த வால் ஸ்டிக்கரோட லிங்க் வந்து என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்தமைக்கு நன்றி. கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.